வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம், காவல்துறை மாதிபருக்கு நாமல் எச்சரிக்கை. மட்டக்களப்பில் பரபரப்பான விசாரணை, பிள்ளையானின் கோரிக்கை நிராகரிப்பா. நாட்டிலிருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் அவரது மனைவியும் தொழிலதிபரின் திருமணத்தில் கசிந்த தகவல். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீயணைப்பு செயற்பாட்டில் ட்ரியானலஸ் செய்த பாரியளவிலான மோசடி அம்பலம். வீடொன்றின் மீது குண்டுவீச்சு, பாதாள உலக குழுவின் தொடர்புகள் குறித்து வெளியான தகவல். அதிகாலையில் தீ வைக்கப்பட்ட சொகுசு பேருந்து. முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் கைது, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பெண் காசாளர் மீது துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய அவர், கடந்த காலத்தில் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயற்பட்ட காவல்துறை அதிபர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும், காவல்துறைக்கு அரசாங்கம் வரம்பெற்ற வளங்களை வழங்கி வரும் நிலையில் அரசியல்வாதிகள் போடும் கயிறுகளை பிடித்துக் கொண்டு காவல்துறை அதிபர் நெருக்கடியாக நிற்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அண்மையில் இடம்பெற்ற சைபர் மோசடி குறித்து கவலை வெளியிட்ட அவர், அரசாங்க நிறுவனங்களை பலப்படுத்துவது குறித்து பேசப்பட்டாலும் ஊடுருவல்காரர்கள் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் செல்வதாக குற்றம் சாட்டினர். நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமைகளின் போது பாதுகாப்பு படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களின் மீட்பு பணிகளை பாராட்டியவர், கடந்த கால அனர்த்தங்களின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டதாக தெரிவித்தார். குறிப்பாக டிட்வா சூறாவளியின் பின்னர் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், ஆபத்தான பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு மீண்டும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் தற்போதைய அனர்த்தத்தினால் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றும் கேள்வி எழுப்பினார். விவசாயிகளின் உரத்தட்டுப்பாடு மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை போன்ற பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் ஆகஸ்ட் 18 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி இன்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2008 ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்லடி, காத்தான்குடி மற்றும் வவுனதீவு ஆகிய பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட 5 கொலை சம்பவங்கள் தொடர்பிலும், கல்லடி பகுதியில் உள்ள காணி தகராறு தொடர்பிலும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் தொடரப்பட்ட வழக்குகளிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறையுணவு சோதனை அசௌகரியம், சிறைச்சாலைக்கு எடுத்து வரப்படும் உணவுகள் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதால் உணவை பெற்றுக்கொள்வதில் சிரமங்கள் இருப்பதாக மன்றின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. நீண்ட தூர பயணம் மற்றும் பாதுகாப்பு அச்சங்களை காரணம் காட்டி பிள்ளையானை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு அவரது சட்டத்திறனிகள் விடுத்த கோரிக்கைக்கு அரசு சட்டத்திறனிகள் பலத்த ஆட்சேபனை தெரிவித்தனர். இது தொடர்பான விரிவான அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கவுள்ளதாகவும் குறிப்பிட்டது. இவ்வழக்கில் சாட்சிய பதிவுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரின் விளக்கமறியல் எதிர்வரும் ஆகஸ்ட் 18 வரை நீடிக்கப்பட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கவலையடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் கவலையான தோற்றத்தில் இருந்துள்ளமை பலராலும் அவதானிக்கப்பட்டுள்ளது. அவர் அங்கு தந்தை மகனை பற்றிய பாடலை பாடியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தகாம் சிறிசேன மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு எதிராக 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த செய்தியை வெளியிட்ட ஊடக நிறுவனத்திடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் பேசியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இலங்கையில் நடைபெற்ற ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பூஜித் ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் பிரதிவாதிகளாக இருந்த நிலையில் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் மகன் தொடர்பில் பரவும் தகவல் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரம் போன்ற விடயங்களினால் மைத்திரிபால சிறிசேன பெரும் குழப்பத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு இலங்கையில் பிரதான மட்டத்தில் நிறுவப்பட்டிருந்த ஒரு நிறுவனமே ஈடுபட்டிருந்தது. அந்த நிறுவனத்தில் உள்ள தீயணைப்பாளர்கள் சாதாரண பயிற்சி பெற்றவர்கள். அத்தோடு தீயணைப்புக்கு தேவையான உபகரணங்கள் போதிய அளவில் இருக்கவில்லை. குறித்த நிறுவனம் தீயை அணைப்பதற்கு பயன்படுத்திய ரசாயனங்கள் அனைத்தும் காலாவதியானதால் தீ பாரிய அளவில் பரவுவதற்கும் காரணமாக அமைந்துள்ளது. அத்துடன் தீயணைப்பு நடவடிக்கைக்காக குறித்த நிறுவனம் பல மில்லியன் ரூபாய்களையும் பெற்றுக்கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் முன்னாள் அமைச்சர் டிரான் கிறிஸ்டோபர் பிரசன்ன அலசுக்கு சொந்தமானதாகும். அவரின் நிறுவனமே காலாவதியான தீயணைப்பு பொருட்களை பாவித்து தீயை மேலும் பரவலடைய செய்ததோடு மோசடியாக பல மில்லியன் ரூபாய் தொகையை பெற்றுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த கருத்து, இந்த தீ விபத்தால் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அல்லது அதற்கும் அதிகமான சுற்றுச்சூழல் சேதமடைந்தது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் நைட்ரிக் அமிலம் உட்பட பல ரசாயனங்கள் இருந்ததால் தீயணைப்பு செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பாவிக்கப்பட்ட காலாவதியான ரசாயனங்கள் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீ மேலும் பரவுவதற்கு இதில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து திரவங்களும் காலாவதியாகி குவித்து வைக்கப்பட்டிருந்தவையாகும். இன்று என்குஸ் பயர் என்ற நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் எவ்வித விசாரணையும் நடைபெறவில்லை. இன்னும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் டிரான் செலுத்துகின்றார். இது தொடர்பில் முறையாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு தான் பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவிடம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ரத்மலானையில் வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் பாதாள உலக குழுவின் தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வீட்டின் மீது 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அதில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்றைய கைக்குண்டு வீட்டின் தோட்டத்தில் விழுந்து கிடந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டின் 2 ஜன்னல் கண்ணாடிகள் மாத்திரமே சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாக கூறப்படும் ரசல் அலோசியஸ் ஸ்மித் என்பவரின் தந்தையின் சகோதரருடைய மகன் என தெரிய வந்துள்ளது. பாதாள உலக குழு தலைவர்களான அஞ்சு எனப்படும் சிங்கார அமல் ஷமிந்த சில்வா மற்றும் தர்ம எனப்படும் எல்லாவல லியனகி தர்மசிறி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளதாகவும் பின்னர் அஞ்சுவுடன் அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேருந்து நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு பேருந்துக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை கடுவல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இன்று அதிகாலை 2:30 மணி முதல் 2:45 மணிக்கு இடப்பட்ட காலத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பேருந்துக்கு தீ வைப்பதை கண்டு அருகில் இருந்த மற்றொரு பேருந்தில் இருந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கூச்சலிட்டுள்ளனர். இதன்போதே அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். நெடுஞ்சாலை வழியாக கடுவல மாத்திரையிடி இயக்கப்படும் ஆடம்பர பேருந்தொன்றுக்கே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீ விபத்தினால் பேருந்து முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. தனிப்பட்ட பகை காரணமாக இந்த தீ வைப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என கடுவல போலீஸ் உயரதிகாரியொருவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கடுவல காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்ட 4 ஊழியர்களை அகில விராஜ் காரியவசம் தனது தனிப்பட்ட பணிகளுக்காக பயன்படுத்தியதாகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. மற்றொரு ஊழியர் தனக்கு ஒதுக்கப்பட்ட அலுவலகத்தில் பணிகளில் ஈடுபடவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அதன்படி ஊழியர்கள் தங்களது அலுவலக பணிகளுக்கு தொடர்பில்லாத பணிகளில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர்களுக்கு சம்பளம் மற்றும் படிகளை வழங்கியதன் மூலம் அரசுக்கு 27,68,836.14 ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்திய ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். 17 நவம்பர் 2025 அன்று மீட்டியகொடவில் உள்ள ஒரு உணவகத்தில் பெண் காசாளர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் ஹிக்கடுவையைச் சேர்ந்த 39 வயதுடைய நபரை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது.
காவல்துறையினரின் தகவலின்படி மேட்டியகுட காவல் நிலையம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆனால் தற்போது தலைமறைவாக உள்ளார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. கந்தாறு மற்றும் அம்பலாங்கொட காவல் பிரிவுகளில் நடந்த துப்பாக்கிச்சூடுகள் தொடர்பாகவும் சந்தேக நபர் தேடப்பட்டு வருவதாகவும் பாலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் அவருக்கு எதிராக பல பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தகவல் தெரிந்தவரும் 017859141 அல்லது 0912260423 என்ற எண்களில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.